நண்பா, ஒரு ரோபோட் தானாவே யோசிச்சு குழந்தைய பார்த்து சிரிச்சா எப்படி இருக்கும்? எலான் மஸ்க் செஞ்ச அந்த ஒரு டெஸ்ட் இப்ப உலகத்தையே உலுக்கிட்டு இருக்கு. அது எந்த மாதிரியான ஒரு த்ரில்லிங்கான சம்பவங்கிறத தான் பார்க்க போறோம். டெஸ்லாவோட புது ஆப்டிமஸ் ஜென் 3 ரோபோட். இந்த ஒரு ரோபோட் முன்னாடி எல்லாம் மெதுவா தான் நடக்கும். இப்ப ஒரு மனுஷன் எப்படி நடப்பானோ அதே மாதிரி நடக்குது. ஒரு முட்டைய அதோட கையில உடையாம எடுத்து ஹேண்டில் பண்ணுது. தானாவே இது காஃபியும் போடுது, துணியவும் மடிச்சு வைக்குது. ஆனா ரீசெண்டா இவர் நடத்தின ஒரு பிரைவேட் டெமோல இது அதுக்கும் மேல ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்து வச்சிருக்கு. இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் இதுக்கு எந்த ஒரு கமெண்டும் கொடுக்கல. ஆனா அந்த கூட்டத்துல இருந்த ஒரு குழந்தைய பார்த்து தானாவே கையசைச்சு இதோட டிஸ்பிளேல சிரிச்சிருக்கான். அந்த ஒரு செகண்ட் அங்க இருந்தவங்களுக்கு எதுவுமே புரியல, ரத்தமே உறைஞ்சு போச்சான். ஏன்னா அந்த இன்ஜினியர்ஸ் இதுக்கு இன்னும் உணர்ச்சிகள் வரலன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இது மத்தவங்க பண்றதை பார்த்து தானாவே கத்துக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இதை செல்ஃப் லேர்னிங் ஏஐன்னு சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு இந்த ரோபோட்டை உங்க வீட்டுல நீங்க வாங்கி வைக்கிறீங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கப்ப இந்த ரோபோட் காலையில எந்திரிச்சு உங்களுக்காக காஃபி போட்டு வைக்குது, வீட்டை சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து வைக்குது. இது வரைக்கும் ஓகே. பட் உணர்ச்சிகள் இருக்கக்கூடிய அந்த ரோபோட்டுக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்? இல்ல அதுக்கு டக்குன்னு ஒரு சுயபுத்தி வந்தா என்ன ஆகும்? இந்த ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணி விற்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க எலான் மஸ்கே சொல்றாரு, இது உலகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தா கூட மாறலான்னு. ஷங்கரோட டைரக்ஷன்ல ரஜினி நடிச்ச எந்திரன் படத்துல அந்த ஒரு ரோபோட்டுக்கு உணர்ச்சிகள் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. இது ஒரு படத்துல பார்த்தோம் ஓகே. பட் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அது உண்மையாவே நடந்து ஒரு கட்டத்துல ரோபோட் ராஜ்யமாவே உருவாகிருமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, சப்போஸ் இந்த ரோபோட் இந்தியால சேல்ஸுக்கு வந்தா அதை நீங்க வாங்கி உங்க வீட்டு வேலைக்கு உபயோகப்படுத்துவீங்களா, இல்ல இது ஒரு டேஞ்சர்னு தான் நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.